என் அன்பான சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தை குறித்து அதிகமாய் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசுவின் நாமத்தை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது. அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர். வேத புஸ்தகத்தில் பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்து அவருடைய உள்ளத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவராய் இயேசு இருந்தார். வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அது பழைய ஏற்பாட்டு நாட்களாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனை நம்பி, அந்த சொத்தை நம்பி ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் திடீரென தேவன் அவனுக்கு வெளிப்பட்டி சொன்னார், எப்பா ஆபிரகாம், இனி நீ ஆபிராம் அல்ல, நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவ. நான் உனக்கு ஒரு புது நாமத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். உன் வீட்டை விட்டுட்டு போ, உங்கள் அப்பா விட்டுட்டு போ, உங்கள் அப்பனுடைய சொத்துக்களெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று தேவன் அவனோடு கூட பேசினார். அதை அவன் அப்படியே விசுவாசித்து கடந்து போனான். அவன் மூலமாக, அவனுடைய சந்ததியின் மூலமாக அது ஒரு பெரிய தேசமாகவே மாறியது என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவனுக்கு குழந்தை கிடையாது. திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத சூழ்நிலையிலும் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆகவே அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். அந்த விசுவாசத்தை துவக்கினவர் யார்? தேவன்தான். ஆகவே தான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை துவக்குகிறவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டை பற்றி என்ன? ஐயோ, வியாபாரத்தில் நான் எல்லாத்தையும் இழந்து நஷ்டத்தில் இருக்கிறேனேன்னு சொல்லி பேதுரு இருந்த பொழுது அந்த படகிலே ஏறிக்கொண்டு அந்த படகிலே மீன் பிடிக்கும்படி அவனுக்கு ஆலோசனை கொடுத்து ஆழத்தில் கொண்டு போய் அந்த வலையை போட்ட பொழுது மீன்கள் எல்லாம் அகப்பட்டதை நாம் பார்க்கிறோமே. அதன் நிமித்தமாய் அந்த அற்புத வல்லமையை பார்த்து இயேசுதான் அந்த விசுவாசத்தை அவனுக்குள் துவக்கினார். அன்றிலிருந்து இயேசுவின் சீடனாய் அவன் மாற்றப்பட்டான். என் அன்புக்குரியவர்களே, அதே போல கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த சவுல் என்ற மனிதனை பவுலாக மாற்ற விசுவாசத்தை அவனுடைய உள்ளத்திலே துவக்கினது நம் அருமை இரட்சகர் இயேசுதான். அந்த நேரத்தில் ஒரு பேரொளி வந்து அவனை அடித்தது. அப்படியே கீழே விழுந்தான். ஐயோ, என்னை துன்பப்படுத்துகிற என்னை யார் இந்த இயேசு, யார் இந்த மனிதர், ஏன் இந்த வெளிச்சம் என்னை வந்து அடித்தது என்று அவன் கூச்சலிட்ட பொழுது இயேசு சொன்னார், என்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அவனுக்குள் விசுவாசத்தை கட்டி எழுப்பினார். அவன் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக அநேக திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவனை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் விசுவாசத்தை அவர் துவக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் இறுக பற்றி கொள்வீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவார். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய் மாற்றுவார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? விசுவாசத்தை துவக்குகிற எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவே, அப்பா, உம்முடைய நாமத்தில் நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கருவியாய் நான் இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கின நிலைமையில் இருக்கலாம். அப்பா, இந்த நேரத்தில் விசுவாசத்தை துவக்கிறவராய் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் பிரவேசித்தருளுவீராக. அவர்கள் மூலமாய் ஒரு பெரிய தேசம் உருவாவதாக. எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரோ, அவர்கள் மூலமாக ஒரு பெரிய அப்போஸ்தல அழைப்பு உண்டாவதாக. சவுலை பவுலாய் மாற்றினது போல, பேதுருவை ஆண்டவரை உம்முடைய அப்போஸ்தலனாய் மாற்றினது போல, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் விசுவாசத்தை துவக்குகிறவராய் அவருடைய உள்ளத்தில் நீர் இறங்குவீராக. நீர் அப்படியே ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.